நாள் பண்ணிட்டோம் என்னத்தை அப்படின்னு விட்டுறலாம். ஆனா கூட பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி போவோங்கிற எண்ணத்தை எது தருது? கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள வரப்போய் தான் அவன் போய் இந்த வலையை என்ன பண்றான், போடுறான் பாருங்களேன். இல்லைன்னா போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சீக்ரெட் வந்து இது the word of God. கடவுளுடைய வார்த்தை தான் ரகசியமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உள்ள போன உடனே இப்போ விட்ட பிசினஸ் மறுபடியும் தொடர்றேன்ட்டான். தோத்த பிசினஸ் இப்ப ஜெயிக்கிற பிசினஸ் நான் மாத்த போறேன்ட்டான். இனிமே வலையை அலசிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தவன் தான். ஆனா வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை மாறுது, எண்ணம் மாறுது, விசுவாசம் மாறுது, மறுபடியும் போய் வலையை கொண்டு போடுறான். ஆனா இந்த முறை வெறும் பிரயாசம் மட்டும் இல்ல, கடவுளுடைய வார்த்தையின்படி அவன் வலையை போடுறதுனால இந்த முறை என்ன நடக்குது? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார். ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொன்ன அதே வாய் இப்ப என்ன சொல்லுது? மிகுதியாய். வாட் மேக்ஸ் a difference? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒருத்தனை எது கொண்டு போச்சு? the word of God. கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவன் இங்க வந்துட்டான் பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒன்றும் கிடைக்கலங்கிற இடத்துல இருந்து இப்ப எங்க வந்துட்டான்? மிகுதியானதை பிடித்தோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வர்றான் பாருங்க. அப்ப இங்க இருந்து இங்க அதை அவனை கூட்டிட்டு போகுது. எந்த இடத்துல தோட்டானோ அந்த இடத்துல ஜெயிக்கிறான். எங்க இல்லைன்னு சொன்னானோ அங்க இருக்கு. அவ்வளவுதான் போயிடலாம் நினைச்சான் பாருங்களேன் வலையை போட்டுட்டு. ஆனா இல்ல, அங்கேயே நிறைய பிடிக்க வச்சார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூர்ந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். அப்போ சும்மா இல்ல பாருங்க, கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது அதான் பாஸ்வேர்ட் மாதிரி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் இதான் பாஸ்வேர்ட். வார்த்தை உள்ள போச்சுன்னா கனெக்ட் ஆக வேண்டியதெல்லாம் கனெக்ட் ஆகுது.